15 கிலோக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சின்னது. தூக்கவே முடியல. நல்லா கொண்டு காய போடும். பதினஞ்சு கிலோ சீவிட்டேன். 70 கிலோ அங்கே கொட்டி வச்சிருக்குல்ல, அதில் 15 கிலோ எடுத்துட்டேன். மீதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீவ முடியும். 2 கிலோ 5 கிலோ 10 கிலோ அப்படி சீவலாம். சரிங்களா? ஏன்னா முகூர்த்த சீசனு, மணி 10 மணி ஆச்சு. இதை கொண்டு போய் மேலே காய போட்டுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பி கடைக்கு போயிடலாம். ஃப்ரீ டைமில் இருக்கும் போது வந்து சீவலாம், இல்லை நைட்டு உட்காந்து சீவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டுமே கொண்டு போய் மேலே காய போட்டுருவோம் இப்போதைக்கு, வெயில் அடிக்கும் போது. ஏன்னா 3 மணிக்கு மேலே மழை வந்துடுது. அது வரைக்கும் இது காயும் இல்லை. அதுக்காக சீவிருக்கேன் கஷ்டப்பட்டு உட்காந்து. சரி, மேலே தூக்கிட்டு போயிடலாம். கைஸ், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்குவோம். ஏன்னா அது எடுத்துகிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா கீழே வந்து மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போகும்போது கை தவிரி விட்டது. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணி ஒரு இதில் கட்டி மூட்டை மாதிரி கொண்டாந்து கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம்தான். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட இதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா, சரி முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறமேட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் இப்போ மட்டும் ஒரு 15 கிலோக்கு மேலே இருக்கும் காய போட்டு வந்துட்டேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 கிலோ 5 கிலோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே கட் பண்ணுவோம். ஏன்னா பார்க்கறது ஒரு காயே வந்து நம்மளுக்கு 1 கிலோவுக்கு மேலே வருது. சரிங்களா? பெரிய காயெல்லாம் எடுத்து எடுத்து ரொம்ப இது பண்ணிவிட்டேன். ஒரு காய் வந்து 1.5 கிலோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இது எல்லாமே இனிமேட்டு தான் இது பண்ணணும். சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து அதுவுமே இருக்குது, அது வந்து சீவணும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம், டக்குன்னு பண்ண வேணாம், கையெல்லாம் வலிக்குது. சரி, ஓகே காய்ஸ், பாய்.